தலைமை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். இந்த நாள் வார்த்தைக்கென்று ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய், ஆண்டவருடைய வார்த்தை மூலியமாய் நம்மை ஆண்டவர் தொடும்படியாய். தேங்க்யூ லார்ட். மலர் போன்ற பாதங்கள் மன்னவா, என் மனதை நான் தொலைத்தே, அலங்கார மாளிகையா உனக்கு ஆலயமாய் நான் இருப்பே, உனக்கு ஆலயமாய் நான் இருப்பே. மலர் போன்ற பாதங்கள், மலர் போன்ற பாதங்களில் மன்னவா, என் மனதை நான் துளைத்தே, அலங்கார மாளிகையா உனக்கு ஆலயமாய் நான் இருப்பேன், அலங்கார மாளிகையா உனக்கு ஆலயமாய் நான் இருப்பேன். மலர் போன்ற பாதங்களில் ஓடுகின்ற நீர்களும் பாடுகின்ற குயில்களும் உன்னை புகழ் பாடுதே, ஓடுகின்ற நீர்களும் பாடுகின்ற குயில்களும் உன்னை புகழ் பாடுதே. உந்தன் பாதம் அமர்ந்திருப்பேன், நான் உந்தன் பாதம் அமர்ந்திருப்பேன். உயிரோடு என்னாலும் என் ஜீவாதிபதி, மலர் போன்ற பாதங்களில் மன்னவா, என் மனதை நான் துளைத்தேன், அலங்கார மாளிகையா உனக்கு ஆலயமாய் நான் தொழுவேன், அலங்கார மாளிகையா உனக்கு ஆலயமாய் நான் இருப்பேன், அலங்கார மாளிகையா உமக்கு ஆலயமாய் நான் இருப்பேன். அன்பினேசுவே, இப்போது உடைய வார்த்தை கேட்க போகிறோம். உடைய வார்த்தை எங்களோடு இடைப்படட்டும். இந்த வார்த்தை மூலமாய் எங்களுடைய இருதயம், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயல்பாடுகள் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தினாலே உங்களை யாவரையும் விசேஷமாய் இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி ஞாயிறு வழிபாட்டிலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக கடந்த வாரத்திலிருந்து நாம் ஒரு தலைப்பு கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீதிமான் ஆவது எப்படி? நீதிமான் என்றால் என்ன? நீதிமான் வேதத்திலே யாரெல்லாம் நீதிமானாய் இருந்தார்கள்? நாம் நீதிமான் ஆகுவோம் எப்படியால் மாற வேண்டும் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை நாம் கடந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை வேத ஆதாரங்களோடு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டிருந்தோம். விசேஷமாக நீதிமான் என்றால் ஆங்கிலத்தில் ரைட்டிஷ் மேன், நீதி. கிரேக்க மொழியிலே டைகோலிசிஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இது புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க மொழியிலே கிட்டத்தட்ட 92 முறைகளும், எபிரேயர் மொழியிலே கிட்டத்தட்ட 305 முறைகளிலும் நீதிமான் என்கின்ற வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறதை கடந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை ஆதாரத்தோடு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். இந்த நாள்ல வேதத்திலே பலவிதமான நீதிமான்கள் இருக்கிறார்கள். அப்போ இதை நாம் குறித்து நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசின முக்கியமான ஒரு நீதிமான், அதாவது இவரை போய் நீதிமானா இருக்கவே முடியாது, ஆண்டவராலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதன். அந்த நீதிமான் யார் என்று சொல்லி பார்க்கும்போது நீதிமான் ஆகிய யோசேப்பு குறித்து நாம் பார்க்கின்றோம். வேதத்தில் அதிகமான நீதிமான்கள் இருக்கிறார்கள். நீதிமானாக யோசேப்பு யார் என்று சொல்லி பார்க்கும்போது இயேசுவின் தாய் மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட புருஷனாகிய யோசேப்பு குறித்து தான் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அப்போ யோசேப்பு யாரு?
யோசேப்பு யாரு? மரியாளுக்கென்று நியமிக்கப்பட்ட, நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்டவன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது யோசேப்பு. அப்ப யோசேப்பு யாரு? இயேசுவுடைய தகப்பனார் தான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது யோசேப்பு. சோ இந்த நாள்ல இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படியா நீதிமானாய் மாற்றினார், நீதிமான் ஆவதற்கு என்னெல்லாம் செய்தான் என்று சொல்லி ஒரு 7 விதமான காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். அப்போ அவருடைய செய்தியின் முதலாவது தலைப்பு என்ன சொல்லி பார்க்கும்போது, குற்றத்தில் கண்டுபிடித்து பிடித்த குற்றவாளியை அவமானப்படுத்தாதவன். அதாவது குற்றத்தில் கண்டுபிடித்த குற்றவாளியை அவமானப்படுத்தாதவன். He who does not disgrace the guilty found guilty of crime. குற்றத்தில் கண்டுபிடித்த குற்றவாளியை அவமானப்படுத்தாதவன். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், யாரை குற்றப்படுத்தினார், இல்ல யாருடைய குற்றத்தை அவர் அவமானப்படுத்தவில்லை என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதை நாம் தெளிவாக கொஞ்சம் வேதத்திலே வாசிக்கும் போது, யோசேப்புக்கு திருமணம் ஆவதற்கு நியமிக்கப்பட்டவர் தான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது மரியாள். அப்ப யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துவிட்டது. சோ யூத கல்யாண முறையின்படி ஒரு ஆண் பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு சொன்னா அவங்க திருமணம் வரையும் எத்தனை மாதம் சொன்னா 6 மாதங்கள் என்ன செய்வாங்கலாம், யூத கலாச்சாரத்தின்படி என்ன செய்வாங்க, கேப் விடுவாங்க. திருமணத்துக்கும் நிச்சயதார்த்தத்துக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள். இன்னைக்கு நம்ம கூட சில இடத்துல நம்முடைய இந்திய கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரத்தில் பார்க்கும்போது 6 மாதங்களும் இல்ல 1 வருடங்களும் சில இடத்துல அடுத்த நாள் கூட திருமணம் நடக்கின்றது. அன்னைக்கே நிச்சயதார்த்தம் பண்ணி கூட சில இடத்துல திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. சோ இப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கும்போது யூத கலாச்சாரத்தின்படி யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயதார்த்தம் ஆகி கிட்டத்தட்ட 6 மாதங்கள் தன்னுடைய திருமண அந்த இடைவேளையை நாம் பார்க்கின்றோம். அதுபோல இது 2 பேருக்கு நிச்சயதார்த்தம் நடந்து சில மாதங்கள் கடந்தது. அதற்குள்ள ஒரு உலகமே ஆச்சரியப்பட அளவுக்கு மரியாள் கர்ப்பவதி ஆகுகிறாள். நிச்சயதார்த்தம் ஆன ஒரு பெண் 6 மாதம் நடுவில் வேதம் சொல்கிறது மரியாள் கர்ப்பவதி ஆகிற செய்தியை யோசேப்பு கேள்விப்படுகிறான். யோசேப்பு கேள்விப்பட்டு வேதம் சொல்கிறது நீதிமானாகிய யோசேப்பு என்ற இந்த வாலிபன் மரியாளை அவமானப்படுத்தாமல் அவன் என்ன செய்வான், அவமானப்படுத்த மனம் இல்லாமல் என்ன செய்யறாரு இருந்தான் சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ இந்த யோசேப்புடைய முதல் நற்குணமே எது? குற்றத்தில் கண்டுபிடித்த குற்றவாளியை அவமானப்படுத்தாதவன். அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு நல்ல ஒரு குணம் எதுன்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் குற்றத்தில் இருந்தும் குற்றத்தை அவன் செய்யல, அவமானப்படுத்தவில்லை. வேதம் சொல்கிறது ஆண்டவராகிய பிள்ளைகளாகிய நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாளுக்கு நாள் பரிசுத்தத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அப்படி வளரும் போதுதான் இந்த நீதிமான யோசேப்பிடம் இருந்த முதல் நற்பண்பு நமக்குள்ள காணப்படும். எப்பொழுது காணப்படும்? எந்த மனிதன் தன்னுடைய ஜீவிய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழுகிறானோ, அவர் பரிசுத்தமாய் வளர்க்கப்படுகிறானோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தான் அவன் நீதிமான் ஆக்கப்படுகின்றான். காரணம், யோசேப்பு பரிசுத்தமாய் வளர்க்கப்பட்டான். பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை வாழும் பொழுது அவன் நீதிமானாகி யோசேப்பு என்ற நற்குணத்தை அவன் பெற்றிருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ இந்த முதல் நற்பண்பு நமக்குள்ள காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்குள்ள விரும்புகிறார். அப்போ குற்றத்தில் அகப்பட்ட மற்றவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு பல நேரங்களில் நாம் செய்கிற ஒரு காரியம், இன்னைக்கு அநேக மக்கள் செய்கிற காரியம் சொல்லி பார்க்கும்போது, ஒரு மனிதன் நமக்கு பிடிக்காத மனிதன் ஏதாவது குற்றத்தில் அகப்படும் பொழுது, ஏதாவது ஒரு கஷ்டத்தில் அகப்படும் பொழுது, ஏதாவது ஒரு சூழ்நிலைக்குள் அகப்படும் பொழுது அவனுக்கு தேவைதான், அவன் பட்ட துன்பத்திலே நாம் சந்தோஷப்படுகின்றோம். அப்போ இன்னைக்கு வேதம் சொல்கிறது குற்றத்தில் கண்டுபிடித்த குற்றவாளியை இந்த யோசேப்பு அவமானப்படுத்தவில்லை. இந்த யோசேப்பு அவமானப்படுத்தவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படி சொல்லும் பொழுது நாம் பார்க்கும்போது உபாகமம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அந்த பெண்ணை அவர் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து அவர் இஸ்ரவேல் மதிக்கேட்ட காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டில் வேசித்தனம் பண்ணினபடியினாலே அவருடைய பட்டணத்து மனிதர் அவரை கல்லெறிந்து கொல்ல கடவர்கள். இப்படியே தீமை உன் நடுவிலே விலக கடவாய். இங்க என்ன சொல்லி பார்க்கும்போது, ஏன் இந்த குற்றத்தை செய்யலன்னு சொன்னா, அங்கே யூத கலாச்சாரத்தின்படி
முதலின் படி ஒரு பெண் ஒரு குற்றத்தில் கண்டுபிடித்தா அந்த பெண் என்ன செய்வாங்களா? கல்லெறிந்து கொல்லப்படுவார்கள். கல்ல அடித்து, அந்த நாட்களை பார்க்கும்போது கல்ல அடித்துதான் என்ன செய்வாங்க? கொல்லுவார்கள். அப்படிப்பட்ட தண்டனையை அந்த இடத்துல கொடுத்தார்கள். அப்போ யோசேப்பு அவன் குற்றத்தை கண்டுபிடித்து அந்த குற்றத்தை, இதுல எப்ப நடக்குதுன்னா பரிசுத்த ஆவியானவர் யோசேப்பிடத்தில் பேசுவதற்கு முன்பதாக இதுல நடக்கிறது. அப்ப வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு மனிதன் இருந்தா, இன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்று நான் வேத பகுதியை வாசிக்க கேட்டோம்ல, என்ன பகுதி? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21 27 வசனம் வாசித்தோம். இதுல பார்க்கும்போது யாரை குறித்து நாம் பார்க்கின்றோம்? நோவா தாத்தாவை குறித்து நாம் பார்க்கிறோம். நோவாவை குறித்து பார்க்கிறோம். நோவாவுடைய பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க? 3. யார் யாரு? சேம், காம், யாஃபேத். அப்போ இந்த 3 பேரை நாம் பார்க்கின்றோம். அப்ப இவர் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது காம் என்ற மனிதனை குறித்து நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியை நான் வாசித்து பார்க்கும்போது இங்க என்ன நடக்குதுன்னா, நோவா ஒரு நாள் என்ன செய்யறாரு? மதுபானம் அறிந்து விட்டார். நோவா என்ன செய்யறாரு? மதுபானம் ஃபுல்லா என்ன செய்யறாரு? மதுபானத்தை, ஆல்கஹாலை குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காரு. இந்த நோவாவுடைய பிள்ளைங்க 3 பிள்ளைங்க, 3 பேருக்கும் திருமணமாகி ஒரு பெரிய குடும்பமா இருக்கு. எல்லாம் செழிப்பா வாழ்றாங்க. நோவா நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்த மனிதன், பரிசுத்தவானா இருந்த மனிதன் எப்படியோ என்ன செஞ்சாரு? பாவம் செஞ்சுட்டாரு, பாவத்துக்குள்ள கடந்து சென்றார். இப்ப என்ன நடக்குது? இந்த முதலில் இந்த காம் என்பவன் என்ன செய்யறாரு? பார்க்கிறார். நோவா அந்த மதுபானம் குடிச்சிட்டு தன்னுடைய சுயத்தையே இழந்து போன சூழ்நிலையில படுத்துக் கொண்டிருக்கிறாரு. அவர் மேல் இந்த வஸ்திரம் என்ன ஆச்சு? விலகி போனது. அவர் மேல் இந்த வஸ்திரம் விலகி போனது. இதை யார் பார்க்கிறாரு? காம் பார்க்கிறாரு. காம் பார்த்து என்ன செய்யறாரு? ஒரு துணி எடுத்து தகப்பனுடைய நிர்வாணத்தை என்ன செஞ்சிருக்கலாம்? மூடி இருக்கலாம். ஆனா இவன் என்ன செய்யறான்? அப்படியே அவன் என்ன செய்யறான்? மற்ற யாருக்கும் தெரிவிக்காம போயிருந்திருக்கலாம். ஆனால் காம் என்ன செய்யல? அவருடைய நிர்வாணத்தை மூடவில்லை. அடுத்து சேம், யாஃபேத் பெற்ற ஆசீர்வாதத்தை இந்த காம் பெற்றிருந்திருக்கலாம். என்ன நடந்துச்சு தெரியுமா? காம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். காம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். வேதம் சொல்கிறது சேம் சந்ததியில் தான் ஆபிரகாம் பிறந்தார். கர்த்தராகிய இயேசுவும் அதில்தான் வருகிறார். இந்த சேம் காம் பார்த்து போயிட்டாரு. ஆனா சேம் என்ன செய்யல? அவர் வந்து அந்த தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ சேமுக்கும் யாஃபேத்துக்கும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் காமுக்கு கொடுக்கவில்லை. இன்னைக்கு பல நேரங்கள்ல இன்னைக்கு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். நம்முடைய சிறிய செயலின் மூலமாக, சிறிய காரியம் மூலமாக நீங்க ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். 4 செவற்றுக்குள்ள அந்த காம் தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடி இருக்கலாம். ஆனால் அவன் என்ன செய்யல? அவர் பார்த்து விட்டு கடந்து சென்றான். வேதம் சொல்லுகிறது இந்த காம் மகன் தான் யாருன்னா கானான் என்று சொல்றாங்க. காமுடைய மகன் தான் யாரு? கானான். வேதம் சொல்கிறது ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். பாருங்க, யாரோ செஞ்ச தப்புனால யார் பாதிக்கப்பட்டா? காமுடைய சந்ததி பாதிக்கப்பட்டது. காமுடைய மகன் பாதிக்கப்பட்டான். வேதம் சொல்லுகிறது காமின் மகன் தான் இந்த கானான். காம் சபிக்கப்பட்டு அவன் குமாரனும் சபிக்கப்பட்டவன். அதன் அர்த்தம் என்னன்னா, ஒருவன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் வேதம் சொல்லுகிறது 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நியாயம் விசாரிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நான் நினைக்கிறேன், நான் செய்கிற பாவம், நான் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிற காரியம் யாருக்கு தெரிய போகுது? யாரை பார்க்க போறான்னு சொல்லி பல இடத்துல யோசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம நல்லா இருப்போம், என் குடும்பம் நல்லா இருக்கும், ஆனா என் சந்ததி பாதிக்கப்படும், என்னுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள், என் சந்ததியை கர்த்தர் அழித்து போடுவார். காமுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. சேமுடைய வரலாற்றில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். சேமுடைய வரலாற்றில் ஆபிரகாம் பிறந்த, விசுவாசின் தகப்பனாய் ஆபிரகாம் வளர்ந்தார். ஆனால் காமுடைய சந்ததியை பார்க்கும்போது கானான் சபிக்கப்பட்டது, சாபத்தை வாங்கி கொண்டான். அவன் வாழ்க்கையில சாபம் கடந்து சென்றது. அப்போ முதல் காரியம், நீதிமானாகிய யோசேப்பு வாழ்க்கையிலே குற்றத்தை கண்டுபிடித்து குற்றவாளியை அவமானப்படுத்தாதவனாய் காணப்பட்டான்.
அவமானம் படுத்தவனாய் காணப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, அப்போ கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எனக்குள்ள வேண்டும் என்றார். கர்த்தர் செய்கின்ற ஆசீர்வாதம் எனக்குள்ளே தங்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுது, கர்த்தாவே யாருடைய போராட கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், உத்தமமாய் நடந்து நீதியாய் நடப்பித்த மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அப்படி யார் கர்த்தருடைய கூடாரத்தில் நிற்பான் என்றால் ஆண் உத்தமமாய் நடக்க வேண்டும், நீதியாய் நடப்பித்து. நான் சொல்லவில்லை, சங்கீதம் 15:1-3 வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், யாரும் கர்த்தருடைய பர்வத்தில் நிற்க முடியும், யார் ஆண்டுடைய சமூகத்தில் நிலைத்திருக்க முடியும் என்று சொன்னால், உத்தமமா யார் நடக்கிறானோ, நீதியா யார் நடப்பிக்கிறானோ, மனதார சத்தியத்தை பேசுகிறவனே, அவர் தன் நாவினால் புறம் கூறாமல், தன் வாயிலிருந்து எந்த புறம் கூறாமல், தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சு எடுக்காமல் இருக்கிறவனே. அப்போ அவங்கதான் கர்த்தருடைய கூடாரத்தில் நிற்க முடியும், அவங்கதான் கர்த்தருடைய கூடாரத்தில் நிற்க முடியும். அப்போ இது போலதான் நீதிமானாகிய யோசேப்பு தனக்கு நியமிக்கப்பட்ட அந்த மரியாதை அந்தரங்கத்தை வெளியே சொல்லி அவமானப்படுத்தாமல் மனதில்லாத இருந்தான். நீங்க அநேக நேரங்கள்ல கணவன் மனைவியுடைய அந்தரங்கத்தை வெளிப்படுத்துகிற சூழ்நிலை பார்க்கின்றோம். மனைவி கணவனுடைய அந்தரங்கத்தை நீ சொல்லி அவமானப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் யோசேப்பு தன்னுடைய மனைவியாய் நியமிக்கப்பட்ட மரியாளுடைய அந்த காரியத்தை, குற்றத்தை அவமானப்படுத்தாமல் அவன் என்ன செய்தான்? அவன் நீதிமானாய் காணப்பட்டான். இரண்டாவது, one who thinks that crime should not be punished, அதாவது குற்றவாளி தண்டிக்கப்படக்கூடாது என்று நினைப்பவன் தான் இந்த நீதிமானாகிய யோசேப்பு. The second point, இரண்டாவது காரியம், குற்றவாளி தண்டிக்கப்படக்கூடாது என்று நினைத்த நீதிமான். குற்றவாளி தண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்லி நினைத்த நீதிமான் தான் இந்த யோசேப்பு. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம்னா, உண்மையான தெய்வீக அன்பானது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள எப்பொழுது தெய்வீக அன்பு இருக்கிறதோ, அவனுக்குள்ள தெய்வீக அன்பு காணப்படுகிறதோ, அவன் என்ன செய்ய மாட்டான்? அநியாயத்தில் ஒருபோது சந்தோஷப்பட மாட்டான், சத்தியத்திலே சந்தோஷப்படுகிறவனாய் காணப்படுவான். அநியாயத்திலே சந்தோஷப்பட மாட்டான், சத்தியத்திலே சந்தோஷப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ இந்த நியமிக்கப்பட்ட யோசேப்புக்கென்று நியமிக்கப்பட்ட கன்னிகை மரியாள் ஒருவேளை தவறு செய்திருந்தால் அவர் தண்டிக்கப்படக்கூடாது என்று நினைத்தான். யோசேப்புடைய பார்வைக்கு மிகப்பெரிய குற்றம். காரணம், நிச்சயதார்த்தமான ஒரு பெண் திருமணம் ஆகாமல் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் உண்டு. ஆனால் கர்ப்பவதியாக இருக்கிற சூழ்நிலை கண்ட யோசேப்புக்கு இது ஆச்சரியமா இருக்கும். ஏன் யோசேப்பு ரகசியமாக தள்ளிவிட யோசனையா இருந்தான்? அவன் யோசித்துக் கொண்டிருந்தான், ஜெபித்துக் கொண்டிருந்தான், கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டுக் கொண்டிருந்தான். உபாகமம் சொல்கிறது 23:22 ஒரு கன்னிகை ஒரு புருஷனுமே நியமித்தாக்கி விட்டது. அவர் திருமணமாகி கூடி வருவதற்கு முன்பதாகவே அந்த ஸ்திரீ வேறோடு சம்பந்தப்படுத்துவதாக கேள்விப்பட்டால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? உபாகமம் 23:22 வாசித்து பார்க்கும்போது வசனம் சொல்லுது, ஒரு பெண் திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிற பெண் ஒருவேளை அவனை ஏமாற்றியோ மற்ற காரியத்தில் ஈடுபடுத்திக் கொண்டால் அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஒருவேளை இந்த மரியாதை வெளியரங்கமாய் தள்ளிவிட்டால் மரியாளுக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி நீதிமான யோசேப்பு பிற தண்டிக்கப்படுவதை விரும்பவில்லை என்று சொல்லி நினைத்து இந்த மரியாதை என்ன செய்தானா, அவன் தண்டனை தப்பிவித்துக் கொள்ள முயற்சித்துக் கொண்டிருந்தான். குற்றவாளியை தண்டிக்கப்படக்கூடாது நினைப்பவன். ஒருவேளை இந்த யோசேப்பு அவன் தெரிந்த உடனே இந்த மரியாதை அவன் எல்லாரும் என்பதாக வெளிப்படையாக சொல்லி இருந்தால் இந்த மரியாதை நிலைமை என்ன இருக்கும்? எல்லாரும் செஞ்சிருப்பாங்க, கல்லெறிந்து அவரை கொன்றிருப்பார்கள், மரியாதை ஒதுக்கி வைத்திருப்பார்கள். ஆனால் அவரை குற்றப்படுத்தக் கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 24:1-2 வாசிக்கும் போது, ஒருவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி கொண்டு பின்பு அவனிடத்தில் இச்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து
அனுப்பிடலாம். புரியுதுங்களா? என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு மனிதன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து ஒருவேளை அந்த பெண்ணிடத்திலேயோ இல்ல ஆணிடத்திலேயோ தவறான காரியத்தை கண்டுபிடித்தால் வசனம் சொல்லுது தள்ளுதலின் சீட்டை. அதுனா இன்னைக்கு நாம் பார்க்கும்போது டிவோர்ஸ் அந்நாட்கள் தள்ளுதலின் சீட்டை என்ன செய்ய எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டில் அனுப்பிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருக்கும் மனைவியா இருக்கலாம். இந்த ப்ராப்பர் டிவோர்ஸ் ஆன பிறகு வேறொருக்கும் மனைவியா இருக்கலாம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்க பார்க்கும்போது இவனை குற்றப்படுத்தவில்லை, குற்றத்திலிருந்து அவரை அவமானப்படுத்தாதபடிக்கு இந்த யோசேப்பு என்ன செய்யறாரு? மரியாதை காப்பாற்றுகிறார். மரியாதைக்கு அவளுக்கு கூட தண்டிலிருந்து யோசேப்பு காப்பாற்ற விரும்புகிறார். அவளுக்கு ஒரு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த யோசேப்பு நினைக்கிறார். அப்போ நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறான். நீதி நிறைவேறுவதற்காக அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இரண்டாவது காரியம், குற்றவாளி தண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்லி நினைக்கிற மனிதனாய் காணப்பட்டான். மூன்றாவது, தேவ தூதரை தரிசித்து தேவனுடைய ஆலோசனை கேட்டு அதன்படி செய்கிறவன். தேவ தூதரை தரிசித்து தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்கிறவன். Who visit God, the messenger, and listen to God advice and act accordingly. தேவ தூதரை தரிசித்து தேவனுடைய ஆலோசனை கேட்டு அதன்படி செய்கிறவன். அப்போ மூன்றாவது காரியம் பார்க்கும்போது இவன் இப்பொழுது என்ன செய்யறான்? தேவ தூதனுடைய வார்த்தைக்காக காத்துக் கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது மத்தேயு 1:20 அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவன் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவனிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பரிசுத்த ஆவியானவர் தெளிவா என்ன செய்யறாரு? இப்ப யோசிப்பிடத்தில் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? நீ மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவனிடத்தில் உற்பத்தி ஆனது பரிசுத்த ஆவியினாலே அனுப்பப்பட்ட ஒரு குமாரன், ஒரு குழந்தை என்று சொல்லி அங்கே பரிசுத்த ஆவியானவர் இந்த யோசேப்புக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு. அப்போ இந்த யோசேப்போடு பரிசுத்த ஆவியானவர் கிட்டத்தட்ட 3 முறை உரையாடினார் இந்த காரியத்தை குறித்து. அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் ஆவியானவர் இதை ஏற்றுக்கொள்வாரா? ஆவியானவர் இதை விரும்புகிறாரா? ஆவியானவர் துணையோடு இந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்றா சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே நான் அதை குறித்து நான் பேச வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ நான்காவது காரியம் is well the reason in the scripture. அதாவது வேதத்தை நன்கு படித்து அறிந்தவன் is well versed in the scripture. வேதத்தை நன்கு படித்து அறிந்தவன். இயேசு கிறிஸ்து வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பு வேத வாக்கியங்களை நன்றாக படித்து அறிந்திருந்தான் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. அப்போ நீதிமானாய் மாற்றுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை நம்ம குணசாலியாக மாற்றுவது வேத வசனம் தான். அப்போ எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வேத வசனம் உறுதியா இருக்கிறதோ, எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய வார்த்தை நான் உறுதியாய் பற்றிக் கொள்கிறோனோ, ஒருபோது என்ன செய்ய முடியாது? நான் பாவத்துக்குள்ளாய் செல்ல முடியாது. என் வாழ்க்கை நீதிமானாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த வேதாகமத்தில் கிட்டத்தட்ட 66 புத்தகங்கள் உண்டு. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் கையிலே கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இதனை கருத்தாய் போஷித்து கருத்தாய் நீ வாசிக்க வேண்டும். நீங்கள் நீதிமானாய் ஜீவிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 1:2-3 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ வேதத்தில் என்ன செய்யணுமா? நன்கு படித்து அறிந்த மனிதனா இருக்க முடியும். நீங்க நான் யார்கிட்ட ஆலோசனை கேட்க வேண்டாம். ஆண்டுடைய வார்த்தையை எல்லா காரியத்தையும் பிறப்பு முதல் இறப்பு வரையும் நான் என்னென்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டுடைய வார்த்தை தெளிவாக நான் படிக்கும் போது ஆண்டவர் பல விதமான வெளிப்பாட்டை ஆண்டவருக்கு கொடுக்கின்றார். அதனாலதான் யோசேப்புனால அந்த மரியாதை எடுத்த உடனே அவரை அவமானப்படுத்த முடியல, எடுத்த உடனே குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. என்ன செஞ்சாரு? அவன் யோசித்துக் கொண்டிருந்தான், ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தான். ஐந்தாவது காரியம், கிறிஸ்துவ நிமித்தம் அவமானத்தை சகித்தவன். He who the endures the shame for the
அர்ப்பணித்து வாழும் பொழுது உலகம் அவர்களை பாராட்டாது. நல்லா யோசிச்சுக்கீங்க. கிறிஸ்துவா இருக்கும்போது, கிறிஸ்துவுக்கு என்று வாழும் பொழுது, கிறிஸ்துவை மாத்திரம் நான் பிடித்துக் கொள்ளும் பொழுது, நீதிமானை வாழும் பொழுது இந்த உலகம் என்னை பாராட்டாது. உலகம் ஒரு நாள் என்னை என்கரேஜ் பண்ணாது. உலகம் ஒரு நாள் எனக்கு மாலை போட்டு வரவேற்காது. காரணம், இந்த உலகத்தோட நான் ஒத்து போக வேண்டும் என்றால் உலகம் வாழ்கிறபடி நான் வாழ வேண்டும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த பூமியில நீதிமான வாழ வேண்டும் என்றால், ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை நீங்கள் நானும் வாழ வேண்டும். நல்லா யோசித்து பாருங்க. நிச்சயதார்த்தம் ஆகி 6 மாதத்துக்குள்ள ஒரு பெண் கர்ப்பவதி ஆகிறாங்க. இப்ப கல்யாண நேரத்துல எல்லாம் நின்று கொண்டிருக்காங்க, மரியாதை நின்று கொண்டிருக்காங்க. இந்த யோசேப்புக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். அவருடைய சொந்த பந்தங்கள் எவ்வளவு அவமானப்படுத்தியிருப்பார்கள். ஆனால் யோசேப்பு, வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு இருந்த ஒரு குணாதிசயம், கிறிஸ்துவின் நிமித்தம் அவமானத்தை சகித்தவர். கிறிஸ்துவின் நிமித்தம் அவமானத்தை சகித்தவர். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12 சொல்லுகிறது, கவனிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேர் பொய்யா சொல்கிறானால் நீங்கள் பாக்கியவானாயிருப்பீர்கள். புரியுதுங்களா? கவனிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகள், பலவிதமான தீமையான மொழிகள்னா பேட் வேர்ட்ஸ், உங்கள் பேரில் பொய்யாய் சொல்கிறானா நீங்க எப்படியா இருப்பீங்கன்னா பாக்கியவனா இருப்பீங்க. ஒருவேளை உங்களை யாராவது குற்றப்படுத்துறாங்களோ, இல்ல ஒருவேளை உங்களை யாராவது காயப்படுத்துறாங்களோ, இல்ல பலவிதமான வார்த்தைகளை சொல்லி துன்பப்படுத்துகிறார்களோ, இல்ல மற்றொரு இடத்துல சொல்லி உங்களை அவமானப்படுத்துறார்களோ, அவங்க அப்படி சொல்லும் பொழுது நீங்க எப்படியா இருப்பீங்கன்னா பாக்கியவனா இருப்பீர்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். நீங்க மாத்திரம் இல்ல, உங்களுக்கு முன்பதாக இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படிதான் துன்பப்படுத்தினார்கள். சோ கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற அவமானத்தை நீங்கள் நானும் சகித்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கிறிஸ்துவின் நிமித்தம் வந்த அநேக துன்பங்களை அவன் சகித்துக் கொண்டான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. 6வது காரியம், இச்சையடக்க முடியவனாய் காணப்பட்டான். திருமணம் ஆகி கிட்டத்தட்ட 1 வருடம். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு மரியாதை அறியாதிருந்தான். யோசேப்பு மரியாதைக்குள்ள எந்த விதமான செக்சுவல் ரிலேஷன்ஷிப்போ இல்ல எந்த விதமான ரிலேஷன்ஷிப்போ காணப்படல. அவன் ஏற்கனவே கர்ப்பவதியான ஒரு பெண்ணாய் காணப்பட்டான். சோ அவனுக்குள்ள இருந்த ஒரு 6வது குணாதிசயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவன் இச்சையடக்கம் உள்ளவனாய் காணப்பட்டான் சொல்லி பார்க்கின்றோம். இச்சையடக்கமுள்ள மனிதனாய் காணப்பட்டான் சொல்லி நாம் பார்க்கின்றோம். 7ஆம் காரியம், he is the prod of the child according to the verse. வசனத்தின்படி பிள்ளையை வளர்த்தவன். கடைசி குணாதிசயம் யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்தது என்னது? வசனத்தின்படி பிள்ளையை வளர்த்தவன். அப்போ யோசேப்பு நீதிமான் என்று பரிசுத்த ஆவியானவர் நமது என்ன செய்யறாரு? தமது புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இவ்விடத்தில் 7வது நற்பண்பு என்னவென்றால், பிள்ளைகளை சத்தியத்திலே நடத்தினான். வேத வசனத்தின்படி நடத்தினான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை அவரை வளர்க்கும் தகப்பனாகிய யோசேப்பு வேத வசனத்தின்படி எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி அவன் வளர்த்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். நீங்க நம்மளே படிக்கிறது வசனத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி நாம் போதிக்க முடியும்? உண்மையா கை தூக்குங்க. இந்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை எத்தனை பேர் பைபிள் படிச்சோம்? நீ சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் ஆண்டவருடைய வசனத்தில் எவ்வளவு நான் பின்னிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்மளே வசனத்தை படிக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்படி போதித்துக் கொடுப்போம்? அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையை காணப்பட்ட வசனத்தின்படி தன்னுடைய பிள்ளையை வளர்த்தவன் சொல்லி நாம் பார்க்கின்றோம். வேதத்தில் பார்க்கும்போது 12 வயதிலேயே தேவாலயத்துக்கு போய் அவன் என்ன செஞ்சாரு? வசனத்தை கிரிட்டிசைஸ் பண்ணாரா, வசனத்தை ஆராய்ச்சி பண்ணாரான்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே 7 விதமான காரியங்களை நாம் பார்த்தோம். என்னென்ன காரியம் பார்த்தோம்? சொல்லுங்க பாப்போம். முதல் காரியம், குற்றத்தில் கண்டுபிடித்த குற்றவாளியை அவமானப்படுத்தாதவன். 2வது என்ன காரியம் சொல்லி பார்க்கும்போது குற்றவாளியை தண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்லி நினைத்தவன் நீதிமான். 3வது, தேவ தூதரை தரிசித்து தேவனுடைய ஆலோசனை கேட்டு அதன்படி செய்கிறவனாய் காணப்பட்டான். 4வது காரியம், வேதத்தை நன்கு படித்து அறிந்த மனிதனாய் காணப்பட்டான்.
நல்ல பொறுப்புள்ள தகப்பனாகவும் செயல்பட்ட நீதிமானாகவும் விளங்கினார். இப்படிப்பட்ட நீதிமான்கள் 10 பேர் இருந்தால் நம் தேசத்தில் இருந்தால் போதும், தேசம் எழுப்புதலை காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இந்த நாள்ல நம் நீதிமானாகி யோசிப்புடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொடுகின்ற 7 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போமானால் கர்த்தர் நம்மையும் நீதிமானாய் மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.